ஸ்ரீ குருபியோ நமஹ. இதுக்கு முன்னாடி முதல் சூத்திரமாக பதஞ்சலி மகர்ஷி அத யோகானுசாசனம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா. சாஸ்திரங்கள் அத்தனையும் ஆதாரமாக வச்சுட்டு யோகத்தை பற்றி சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு, இப்போ அடுத்தது யோகம்னா என்ன அப்படிங்கிற டெஃபினேஷன் சொல்ல போகிறார். அதுதான் ரெண்டாவது சூத்திரம். யோக சித்த விருத்தி நிரோதா அப்படின்னு சொல்லிட்டு இதை பதபேதம் பண்ணி பார்த்தோம்னு சொன்னாக்க யோகா சித்த விருத்தி நிரோதா அப்படிங்கிற பதங்கள் அதில் இருக்குது. யோகம்னா என்னன்னு கேட்டாக்கா சித்தம் அப்படின்னாக்கா மனசு, விருத்தி அப்படின்னாக்கா அதில் உண்டாகக்கூடிய அலைகள் வேவ்ஸு, நிரோதகான்னு சொன்னாக்கா அதை ஸ்டாப் பண்ணுறது. ஸோ யோகம்னு சொன்னால் என்ன அப்படின்னா மனசில் உண்டாகக்கூடிய அலைகளை ஸ்டாப் பண்ணுறது தான், நிறுத்துறது தான் யோகம்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னு கேட்டாக்கா அவளுடைய உள்ள அர்த்தம், இந்த சூத்திரத்தினுடைய உள்ள அர்த்தம் என்னன்னு கேட்டாக்கா மனசு எந்த விதமான சஞ்சலனமும் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் யோகம் அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலாக இது முதல் பாதமான சமாதி பாதத்தில் தான் மகர்ஷி சொல்லியிருக்கார். இப்போ சமாதி அப்படின்னு சொன்னாலே மனசனுடைய சமநிலைமை, அதாவது ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலை தான் சமாதி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்படிப்பட்ட யோகத்தை பற்றி பகவான் பகவத்கீதையில் சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டாக்கா பகவத்கீதை முழுக்கவே இதை பற்றி தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டாக்கா பகவத்கீதையினுடைய அடிப்படை தத்துவமே அந்த மனசை நம்ம பக்குவப்படுத்தி, அந்த கர்மா மூலமாக அதை பக்குவப்படுத்தி யோகங்கிற ஒன்று அடைஞ்சு அந்த யோகத்து மூலமாக பகவான் அடையணும் அப்படிங்கிறது தான் பகவத்கீதையினுடைய தத்துவமே. அதுக்காக கர்மண்யேவதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம ஃபல ஹேது பூமா தே சங்கோஸ்துவ கர்மணின்னு சொல்லிட்டு அடுத்த அப்படியே சொல்கிறார். பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் 48வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச யோகஸ்தः குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்தியோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே. இங்கே சமத்வம் யோக உச்யதே அப்படிங்கிற டெஃபினேஷனை தான் பகவானும் கொடுக்குறார். மனசனுடைய சமநிலை தான் யோகம்னு சொல்கிறது. அதனால் யோகஸ்தः குரு கர்மாணி, கர்மம் எல்லாத்தையுமே யோகத்தோடு செய்ய அர்ஜுனா. அது அர்ஜுனன் ஸ்டேட்டஸில் நம்ம எல்லாம் இருக்கோம். அந்த செய்யும்போது சங்கம் தியக்த்வா, தட்டுக்கிட்டு கூட ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுக்காத, இந்த காரியத்தை பண்ணினா எனக்கு இது வரும் அப்படிங்கிற ஒரு அட்டாச் வச்சுக்காத. சித்திய அசித்தியோஹோ சமோ பூத்வா, அதில் சித்தியும் கிடைக்கலாம், அதாவது சக்ஸஸும் கிடைக்கலாம், அசித்தியும் கிடைக்கலாம். அது எதை பற்றியும் நீ கவலைப்படாத, சமத்துவம் வச்சுக்கோ, சமோ பூத்வா. ஏன்னு கேட்டாக்க சமத்துவம் தான் யோகம்னு சொல்கிறது. அந்த சமத்துவத்தை மனசில் சித்தி அசித்தி அப்படிங்கிறத ஈக்குவலாக ட்ரீட் பண்ணக்கூடிய அந்த மனோநிலையை நீ உண்டு பண்ணிட்டேன்னு சொன்னாதான் உனக்கு யோகம்ங்கிறது சித்திக்கும். யோகம் சித்திச்சாதான் சமாதி கிடைக்கும், சமாதி கிடைச்சாதான் சமாதி நிலைமை மனசுக்கு கிடைக்கும், சமாதி நிலைமை மனசுக்கு கிடைச்சாதான் பகவானை அடைய முடியும். அதனால் பரம ஆனந்தமான நிலையாக இருக்கக்கூடிய அந்த யோகத்தை நீ கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதஞ்சலி மகர்ஷியும் சொல்கிறார், பகவானும் சொல்கிறார். இதுக்கப்புறமா எப்படிலாம் சொல்ல போகிறான்னு நம்ம பார்க்கலாம்.